வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். அதாவது இப்போ நீங்கள் பார்த்துங்கிற அந்த பூவுடைய மலர் பேர் என்னான்னு பார்த்தீங்கன்னா புருஷ பூன்னு சொல்லுவாங்க. அதேமாரி பார்த்திங்கன்னா அதில் வந்து செந்தூர பூன்னு சொல்லுவாங்க. அதை வந்து மழை தண்ணீரில் வந்து நம்ம என்ன செய்கிறோன்னா, அது இப்போ இந்த சீசன் அதை கொண்டாந்து நம்ம மழை தண்ணீரில் சுத்திகரிப்பு போட்டு அதை வந்து 1/3 பங்காக வந்து சுருக்கி எடுத்துக்கிறோம். இந்த பூவுடைய குணாதிசயம் என்னான்னு பார்த்தீங்கன்னா தங்க சத்துக்கு தங்க சத்து இருக்கிறதுனால இது வந்து நம்ம 1/3 பங்காக சுருக்கி நம்ம தீநீர் ஆக்கணும். அதுங்க கூட வந்து என்ன செய்யணும், இந்த சீசனில் வந்து பனஞ்சாறு இப்போ நான் கையில் காட்டுறது வந்து பனஞ்சாறு, சுண்ணாம்பு சாறுன்னு சொல்லுவாங்க, பதனின்னு சொல்லுவாங்க. இதை வந்து நம்ம அதுங்க கூட சேர்க்குறோம். இந்த சுண்ணாம்பு சாறில் வந்து கால்சியம் சத்து இருக்குது. அப்போ நம்ம அந்த பாத்திரத்தில் வச்சுக்கிறது வந்து தங்க சத்து, கால்சியம் சத்தும் தங்க சத்தும் சேர்ந்து நம்ம மருந்து எந்த ரெக்கார்ட்லையும் கிடையாது. இது மதிப்புக்கு மரியாதைக்குரிய பிரம்மஸ்ரீ கோவிந்தன் ஐயா இருக்கிறாங்களா, அவங்களுடைய வழியில் பண்ணது. ஏன்னா அவங்க குரு வந்து நம்மளுக்கு ஒரு வித்தை கற்று தராங்கடான்னா அவங்க பேரை சொல்லணும். அவங்க சொன்ன மெத்தட் தான் இது எடுத்துக்கிறது. நம்ம அப்போ 3 லிட்ரு வந்து பதனி சேர்க்குறோம். சுண்ணாம்பு சாறுன்னு சொல்கிறேன், அந்த பதனி சேர்க்குறோம். இப்போ 1 லிட்ரு ஊற்றிட்டோம். இப்போ 2வது லிட்ரு அதில் ஊற்றுறோம். நேரடியாக இந்த கடையில் ரோட்டு ஓரத்தில் விற்கிறதெல்லாம் வாங்கக்கூடாது. ஏன்னா அதில் வந்து நம்மளுக்கு வந்து வேறு மாதிரியே பண்ணுவாங்க. அதாவது வந்து அந்த சக்கரை இந்த இது போடுவாங்க. அதனால் நேரடியாக போய் மரம் ஏறுறாங்க இல்லையா, அவங்க நேரடியாக போய் வாங்கிட்டு வரணும். இப்போ 3வது லிட்ரு வந்து ஆட் பண்ணுறோம். ஏற்கனவே வந்து சுருக்கி எடுத்தது வந்து 2 லிட்ரு புருஷப்பூ. இது வந்து 3 லிட்ரு இந்த பதனி. இதை நம்ம உறவாட நல்லா ஆற்றி என்ன செய்யணும், உறவாட வைக்கணும். நல்லா உறவாடி மீண்டும் வந்து சிறு தீயில் வந்து இதை வந்து சுருக்கணும். 5 லிட்ரு வந்து 1/3 பங்காக சுருக்கணும்னா இது வந்து கம்பி பதமாக வரும். கம்பி பதமாக எடுத்து வச்சுக்கிறோம். அப்போ இந்த நோய் இங்கே பார்த்தோம்னா மெயினாக வந்து சுகர்னால் ஏற்பட்டவங்களுக்கு வந்து 5 உறுப்பு ராஜ உறுப்பு வந்து அடி வாங்கிடும். கல்லீரல், கணையம், பித்தப்பை, ஹார்ட்டு, கண் எல்லாமே வந்து அவங்களுக்கு டவுனாக தான் தெரியும். ஒரு எழுத்து ஆ என்ற எழுத்து வந்து 2 எழுத்தாக தெரியும் அந்த சுகரில் அடிப்பட்டவங்களுக்கு. அவங்களுக்கு ராஜ உறுப்பு வந்து 5 உறுப்பு சுத்தமாகிறதுக்கு தான் இந்த மிகப்பெரிய ஒரு ஊட்டச்சத்து பானம். இதில் 2 சத்து அடங்கிக்கிறதுனால பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா சிறப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு மாதவிட பிரச்சனை வரும்போது அந்த 3 நாள் வந்து பாடாப்படுத்தணும். அடிவயிறு கால்சியம் சத்து பற்றாக்குறையினால் தான் அந்த அடிவயிறு வலிக்கும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த கர்ப்பப்பை இன்றைக்கி பார்த்திங்கன்னா பெரும் பாடாப்படுத்துகிற அந்த கர்ப்பப்பை வந்து கர்ப்பம் வந்து அந்த கர்ப்பப்பையில் நீர் கட்டிங்க இருக்கிறதுனால குழந்தை தரிக்க காலம் தாமதமாகும். அவங்களுக்கு வந்து இந்த சிறப்பான ஒரு டானிக்கு தான் அது நல்ல கர்ப்பப்பை ஸ்ட்ராங் பண்ணும். ஆண்களுக்கு வீரிய சக்தி உண்டாக்கும். அது அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மூட்டு தேய்மானம்னு சொல்லுவாங்க. S1, S2, L4, L5 இந்த டிஸ்க்கு, இந்த மூட்டில் வந்து ஜவ்வு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மல்ஜின்னு சொல்லுவாங்க. அது இல்லாததுனால தான் சில பேருக்கு வந்து என்ன ஆகுனா படுக்குன்னு சவுண்டு வரும். அவங்களுக்கெல்லாம் இது வந்து நல்ல ஒரு 1% கூட கெமிக்கல் இல்லாமல் இயற்கையில் கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம ரெடி பண்ணிக்கிறோம். இது வந்து நம்ம வந்து அரசு அங்கீகாரம் பெற்று தான் நம்ம வந்து இந்த கஷாயம்லாம் செய்கிறோம். அதுவும் வந்து நான் உங்களுக்கு GN நம்பர் கொடுக்குறேன். இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தணும். மெலிஞ்ச குழந்தைங்க தலைமயிறு வந்து சம்பட்டையாக இருக்கும். இது உதாரணம் வந்து நம்ம போயெல்லாம் செக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை. அதை அந்த முடிவுடைய கலரை வச்சே கண்டுபிடிக்கலாம். அவங்களுக்கு கால்சியம் பற்றாக்குறை கம்மியாக இருக்கிறதுனால தான் முடி உதிர்ந்து கொட்டும். அது வந்து சத்து பற்றாக்குறை என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கால்சியம் சத்து தான். அதுக்கு தான் அந்த கால்சியம் சத்துக்கு வகையில் வந்து நம்ம என்ன செய்யறோம், பனஞ்சாறு ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ உடம்புல தங்க சத்து இருந்தால் தான் உடம்பு தேய்மானம் இல்லாமல் இருக்கும் ராஜ உறுப்புங்களுக்கு. அதுக்கு தான் வந்து அந்த புருஷப்பூ செந்தூர மலரை வந்து 1/3 பங்காக சுருக்கிறோம். கலர் ஊற்றினோடனே எப்படி ஆகிடுச்சு பாருங்கள், ரத்த கலரில். இது 3வது பார்த்திங்கன்னா ஹீமோகுளோபின் வந்து கம்மியாக இருக்கும். அந்த ஹீமோகுளோபின் கம்மியாக ரத்த ஓட்டம் அவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு டானிக்கு தான் அது. ஹீமோகுளோபினுக்கு கல்லீரலுக்கு சேர்ந்த கொழுப்பும் கரைக்க தன்மை உண்டு. கல்லீரலில் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த குடிச்சிட்டவங்களுக்கு கல்லீரல் பாதிக்கப்படும். அவங்களுக்கு வந்து மஞ்சள் காம்பலன்னு சொல்லுவாங்க. அந்த மஞ்சள் காம்பலை வந்து இந்த தங்க சத்து இந்த அயன் சத்து 2 சேரும்போது கால்சியம் சத்து அவங்களுக்கு மிக அற்புதமாக வேலை செய்யும். கல்லீரலுக்கும் மண்ணீரலுக்கும் ஒரு அமிர்தம் இது அவங்க சாப்பிட்டு வரும்போது நாள் அடைவில் 48ன்னு வச்சுங்களேன், 48 நாள் அவங்க சாப்பிட்டு வரும்போது மிக அற்புதமான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா பல பேர் தெரியாதவங்க தெரிஞ்சுக்குவாங்க. நம்மளுடைய சேனல் பேர் வந்து அகத்தியர் 18.